வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் என்ஜினியரிங் சேர இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போது நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான விஷயம், அந்த கல்லூரி எந்த விதமான தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமம் ஏற்படுது. நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, நம்மளை மாதிரி யூடியூப் சேனல்களை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றின ஐடியா கிடச்சிருது. மற்றவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் ஏதோ ஒரு கல்லூரி எடுத்துகிட்டு பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய சூழல் நேருது. இதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஆண்டு சிறந்த பொறியியல் கல்லூரிகளுடைய விவரத்தை வெகு விரைவில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. தேசிய தரவரிசை பட்டியல், அது மட்டும் இல்லாமல் NIRF ரேங்கிங் இதோடு சேர்த்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா அந்த கல்லூரி எடுக்கக்கூடியதா, நம்மளோட மதிப்பெண்களுக்கு தகுந்த கல்லூரியா அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு கல்லூரிகளை தேர்வு செய்ய முடியும். இந்த செய்தி உண்மையிலேயே பொறியியல் கல்லூரிகளை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் என்ஜினியரிங் போகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தகவலை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ்.